இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நான் வந்து கீழே போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்போலாலேருந்து அமிரிட்சரி ஃபிஷ் டிக்கா ரெசிபி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ரெடி டு குக். ஏன் ரெடி டு குக் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து லிக்மெண்ட் ஃப்ராக்சர் ரைட் சைடு இந்த கையில் ஆயிருந்தது. ஸோ அதனால் என்னால் வந்து அதிகமாக வந்து ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. வீடியோஸ் இருந்துச்சு, பட் எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் போஸ்ட் பண்ண முடியல. சரி, ரொம்ப நாள் கழித்து ஏதாவது நான்வெஜ் ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து அப்படியே எடுத்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் மசாலாலாம் எல்லாமே இருக்குன்றதுனால சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபியில் என்னென்னலாம் அவங்க இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் உங்களுக்கு தனியாக இதை எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு சொல்லலான்றதுக்காக தான் இந்த ரெசிபி இதை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஸ்பைசஸ்லாம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னொரு நாள் வந்து அது என்ன ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சமைக்க போகலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் மசாலா ப்ளஸ் வந்து ஆயில் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்படியே தவாவில் ஹீட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். க்ரில் பேனோ இல்லை நார்மல் தவாவோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சு இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ரில் பேன் வச்சாச்சு. க்ரில் பேன் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ க்ரில் பேன் நல்லா சூடாகிடுச்சு. அமிரிட்சரி ஃபிஷ் டிக்காவை நம்ம இதில் வச்சிடலாம். ஸோ இதில் எல்லாமே மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் இருக்குது. இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சிடலாம். இந்த 6 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 159 ரூபா, 159 ருபீஸ். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ ஒட்டலை. நம்ம வந்து இதை கொஞ்சம் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. மசாலா பக்கம் மட்டும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதில் இருக்க ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து வருது. அதனால் நீங்கள் ஆயில் தனியாக இதுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ டீக்காவில் இருந்தால இந்த மசாலாவோட இந்த ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இதை நல்லா வந்து 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes கிட்ட ஆகுது. டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக கிரில் பேன்லலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நான் கிரில் பேன் வச்சுட்டேன், பட் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஒட்ட ஆரம்பிக்குது. ஸோ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒட்டாது. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கிரில் பேனில் அப்படியே நல்லா ஒட்டுது. அதனால் நீங்கள் தவாவில் போட்டே நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருங்க. அதில் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு 2 minutesல இப்போ ஒரு 2 minutesல வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடும் நல்லா செவந்துடும். ஸோ இப்போ நம்மளுடைய அம்ரிட்சரி ஃபிஷ் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய அம்ரிட்சரி ஃபிஷ் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இதை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேணாமான்றதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லை, அதனால் நான் வந்து தைரியமாக என்னோடய ரிவ்யூ சொல்லலாம். நம்ம நார்மலாக ஃபிஷ் வறுத்து சாப்பிட்ற மாதிரி இது இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. டிக்கா நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், பட் வந்து அந்த டேஸ்ட் இது இல்லை. இது வந்து நார்மலாக ஏதோ ஒரு மசாலா போட்டு கலந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளேவருக்கு இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு இது அவ்வளோவா செட் ஆகாது. ஃபிஷ் வந்து சாஃப்டாக இருக்குது, ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கு. பட் மசாலாவில் வந்து ஒரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்குது. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. எனக்கு வந்து இது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நீங்கள் யாராவது வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை என்கிட்ட சொல்லலாம். பட் எனக்கு வந்து இது அவ்வளோவா நல்லா இல்லை. ஓரளவுக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே இது சாப்பிட முடியாது. ஸோ இது கொஞ்சம் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸோ நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.